அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே ஈமானிய இல்லங்களும் சாத்தானிய இல்லங்களும் என்கின்ற தலைப்பில் அறிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. பொதுவாக எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பலவிதமான பாக்கியங்களை மனித சமுதாயத்தினர்களுக்கு வழங்கி இருக்கிறார். எந்த அளவிற்கு ஏக இறைவன் மனித சமுதாயத்தினர்களுக்கு பாக்கியங்களை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் அந்த பாக்கியங்களை என்ன நாடினான் என்று சொன்னால் அவனால் அதை எண்ணிவிடவே முடியாது. இவ்வாறு திருமறை குர்ஆனிலும் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நேரடியாகவே அதை சொல்லி காட்டுறான். வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன நாடினால் எதுல வேணாலும் எண்ணுங்க. விரல்ல எண்றீங்களா எண்ணுங்க, கால்குலேட்டர்ல எண்றீங்களா எண்ணிக்கிங்க, கம்ப்யூட்டர்ல எண்றீங்களா எண்ணிக்கிங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து நான் உங்களுக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறேன் என்று நீங்கள் என்ன நாடினால் அப்பவாது உங்களுக்கு எண்ணி முடிக்க முடியுமானா முடியாதுங்கிறான். லா துஹ்ஸூஹா. உங்களால நான் செய்து வருகின்ற அந்த பாக்கியத்தை என்ன செய்ய முடியாது, எண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம சுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, இது இறைவனுடைய பாக்கியம் தானே, பெரிய பாக்கியம் தானே. நீங்க எண்ணிருவீங்க, இந்த செகண்ட்ல எண்ணுவீங்க, அடுத்த செகண்ட்ல மூச்சு விட்டுருவீங்க, இந்த செகண்ட் அடுத்த செகண்ட் மூத்தா போற முடியும் நீ எண்ண வேண்டியதுதான். இது பாக்கியமா இல்லையா? திடீர்னு அந்த சுவாச முட்டி ஏற்பட்டுரும், ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க, சிலிண்டரை ஏத்துவான், எத்தனாயிரம் ரூபாய் கேட்கறான். அவன் தயாரிக்கல அந்த காத்தை ஜிப் பண்ணி தான் ஏத்துறான் மூக்கல, அதுக்கு 25,000 30,000 ரூபாய் காமன் நேரத்துக்கு பீஸு தானே. நீ மௌத்தா போற முடியும் அப்படி என்னன்னே தெரியல, நம்ம வாட்டுக்கு மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கும். நான் செய்த அந்த பாக்கியங்களை எல்லாம் உங்களுக்கு என்ன முடியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான்ல, முடியாதுன்னு நம்ம நடைமுறையிலே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படியான பாக்கியங்கள்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவால் வழங்கப்பட்ட சிறந்த பாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் வாழ்கிற இல்லம் இருக்குது பாத்தீங்களா, வீடு. அது உங்களுடைய குடிசை வீடா இருந்தாலும் சரிதான், சீட்டு போட்ட வீடா இருந்தாலும் சரிதான், அல்லது பெரிய மாடி கட்டிடமாக இருந்தாலும் சரிதான். ஒரு மனிதனுக்கு இறைவன் செய்த பாக்கியங்கள்ல சிறந்த பாக்கியம் என்னதான், வீடு தான். அப்படி அல்லாஹ்வே குர்ஆன்லயும் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? வல்லாஹு
ஜஅலலக்கும் மின் புயூதிக்கும் சகனா, 16வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனம். உங்களுடைய வாழ்விடங்களை, புயூத்துனா என்னது, வீடு, சக்கனாக நாம் அமைத்திருக்கிறோம். சக்கன்னா என்ன, அமைதி தரக்கூடிய இடம். நாம என்ன நினைச்சிருக்கோம்னா ஊட்டி ரொம்ப என்னது, அப்படி ஒரு குளுமையான இடம், மன நிம்மதியை தரக்கூடிய இடம். சரி ஊட்டி போற எத்தனை நாள் அங்க உட்கார்ந்து இருப்பேங்க. கிளம்பும் போது ரொம்ப ஆர்வமா கிளம்புவோம். ஒரு வாரம் ஆனா உடனே நம்மளுக்கு என்னதான் நினைவு வரும், வீடு வீடு வீடு. சில பேர் ஜும்மா தொழுதுட்டு ரொம்ப அவசரமா இருப்பாங்க. இன்னத்துக்கிட்ட அவசரப்படுறாங்க, வீட்டுக்கு போறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போன அவனுக்கு அவ்வளவுதான். இப்ப விளங்குதான், நாமள தேடிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அல்லாஹ் இத பாக்கியம்னு சொல்றானே, பாக்கியங்கிறது உங்களுக்கு இப்ப விளங்குதா? நண்ப வீடு, பணக்காரன் வீடு, அல்லது பெரிய பெரிய சுற்றுலா தலங்கள் எதுவானாலும் உனக்கு நிம்மதி தரக்கூடிய இடம் எது? நீ நிம்மதியா கொட்டாய் விடுறதா இருந்தாலும் உன் வீட்டில் போய் தான் விடையணும். ஒரு சொந்தக்காரன் வீட்டில் போய் ஆன்னு திறந்துட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்ல. நம்மளுடைய எல்லா செய்கைகளுக்கும் சிறந்த ஒரு இடம். அதனாலதான் மஸ்கன் அந்த வார்த்தையே இருக்குது. புயூத்துனா வீடு. அல்லாஹ் என்ன சொல்றான், மஸ்கன் தங்குற இடம், மன நிம்மதியை தரக்கூடிய இடம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்ல, அந்த இல்லத்தை நீ ஈமானிய இல்லமா வச்சிருக்கிறையா அல்லது சாத்தானிய இல்லமா வச்சிருக்கிறையா? இதுதான் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட என்ன செய்யறாங்க, சஆதத்து இப்னு ஆதம், ஆதமனுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு 3 பாக்கியம் இருக்குது. அது சஆதா. சஆதான என்னது, உச்சகட்டமான பாக்கியம். ஆனா நம்மளுக்கு இப்ப அது பாக்கியமா தெரியாது. ஏன்னா பாக்கெட்ல இல்ல 10,000 ரூபாய் இருக்கா, இல்லையில. நம்மளுக்கு இப்ப அது பெருசா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க, ஒரு பாக்கியம் என்னன்னு கேட்டா அல் மர்கபுல் ஹனி, நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடுது பாத்தீங்களா, என்னது, வாகனம். இது பெரிய பரக்கத். நீங்க சங்கரங்கோயில் போறதுக்கு முன்னாடி 7 தடவை அந்த டயர் பஞ்சர் ஆச்சுன்னு வைங்களேன், பரக்கத் இல்ல. திடீர்னு ஆயில் கொட்டுது, பரக்கத்தா? நினைக்கிற இடத்துல டக்குன்னு போறீங்க பாத்தீங்களா, வாகனம். அது காரா இருந்தாலும் சரி, 2 வீலரா இருந்தாலும் சரி, சைக்கிளா இருந்தாலும் சரி, இது பரக்கத். இது ஏன்னா நீ போகக்கூடிய இடத்துக்கு வேகமா கொண்டு போய் சேர்த்திடுது இல்ல. அதே மாதிரி பரக்கத்து என்ன, அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹியத்தான மனைவி. மனைவி கிடையாதான். யாரு பாக்கியமா, சாலிஹான ஒரு பெண் மனைவியா கிடைச்சிட்டாங்க. சாலிஹான ஆளுனா யாரு, கணவனுடைய சோகமான நேரங்களில் எல்லாம் எந்த மனைவியினுடைய மடி அரவணைப்பாக இருக்கிறதோ சாலிஹான மனைவி. கணவன் மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறுகிற பொழுது அதை சுட்டி காட்டுறாங்க பாத்தீங்களா, சாலிஹான மனைவி. கணவன் மார்க்கத்தை மறந்து செல்லுகிற பொழுது நினைவுபடுத்துறாங்க பாத்தீங்களா, சாலிஹான மனைவி. சாலிஹான மனைவிக்கு இதுதான் அர்த்தம். இப்படி உன்னுடைய மனைவி இருக்கா, நீ ஊரெல்லாம் பாக்கியம் இங்க பாக்கியம் இங்க நீ ஏன் தேடிட்டு இருக்கிற? உன் பொண்டாட்டியே உனக்கு பாக்கியம் தான். கோடி பாக்கியம் இல்ல, உன் மனைவி பாக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி அல் மஸ்கனுல் வாசிஅ, விசாலமான இல்லம். அவர் ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, நிம்மதியான வீடு, காற்றோட்டமான வீடு, பரக்கத்தான வீடு. இதெல்லாம் பாக்கியங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்களா இல்லையா, இந்த இல்லத்தை மனிதன் பாராட்டுறதா இருந்தா எப்படி பாராட்டுவான், அந்த வீட்டினுடைய வடிவமைப்பை பார்த்து, ஆஹா கட்டடம் பாரு எப்படி கட்டியிருக்கான் பாரு, இதை பார்த்தெல்லாம் தான் பாராட்டுவாங்க. அல்லது அதுக்கு அடிச்சிருக்கக்கூடிய பெயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, பெயிண்ட பார்த்து என்ன செய்யுமா, அதிசயப்படுவான். அற்புதமா வீடு கட்டியிருக்கான் பாத்தியா, எவ்வளவு அழகான வீடு.
அல்லாஹ்வுடைய பார்வையில ரொம்ப பெயிண்ட் அடிச்சிருக்கா அதெல்லாம் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். ஈமான் இருக்கா அதை சொல்லு, அவ்வளவுதான். ஈமானிய இல்லமாக உன்னுடைய இல்லம் இருக்கிறதா? 29வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம், வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான் மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார்கிட்ட சொல்லி காட்டுறான்? ஹிஜ்ரத்துக்கு போனாங்க பாத்தீங்களா, அவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார் தங்களுடைய இல்லங்களை, ஈமானிய இல்லங்களை மதீனாவிலே ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களை நோக்கி செல்வதற்கு நீங்கள் பிரியப்படுகிறீர்களே. நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்குது? தபவ்வஉத்தார் வல் ஈமான். ஈமானாக அந்த கட்டடமே இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த செங்கலுக்கா ஈமான் இருக்கும்? கட்டடத்துக்குள்ள இருக்கிறாங்கல்ல, அவர்கள்ட்ட அந்த ஈமான் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய வீட்டில் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த வீட்டில் இதை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் தடை பண்றான்ல, செய்ய மாட்டாங்க. இப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இவ்வளவு அழகாக சொல்றானா இல்லையா? நீங்க பரிசீலனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒரே ஒரு கருத்து தான், புடம் போடுவதற்கு. 78,000 கருத்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜும்மாவில் இந்த ஆள் வந்தார், இத சொன்னார், ஆதாரமா குர்ஆன் ஹதீஸ சொன்னார். சுய பரிசோதனை நான் பண்றேன். இன்னைக்கு என்ன பரிசோதனை? ஈமானிய இல்லமாக நமது வாழ்கிற வீடு இருக்கிறதா அல்லது சாத்தானிய வீடா இருக்கா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானிய இல்லத்திற்கு விளக்கம் சொன்னாங்களா இல்லையா? ஏன் அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? இன்னைக்கு நாம எதை ஈமானிய இல்லம்போ? வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன ஆங்காங்க என்ன ஸ்லைடு தொங்கும். ஒரு பக்கம் யாசின் சூரா பெருசா பார்த்து இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த செவுத்துல யாசின் சூரா தொங்கும், அந்த செவுத்துல குல்ஹு வல்லாஹ் சுத்தி வரையும் பார்த்தீங்கன்னா வெறும் போட்டோவா இருக்கு. காரணம் என்ன? நம்ம முஸ்லீம் தான், நம்ம போய் அதை மாட்ட முடியுமா, இதை மாட்ட முடியுமா? தொங்க விடுறதுக்கு பேர் ஈமான் விளங்கி வச்சிருக்கோம். நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? நம்மளுடைய வீடுகள்ல குர்ஆன் வசனத்தை தொங்க விட்டா அது ஈமானிய இல்லம், தொங்க விடலையா சாத்தானிய இல்லம். குர்ஆன் அல்லாஹ் தொங்க விடுறது கொடுக்கல, உன்னுடைய இதயத்துல தங்க வைக்கிறது கொடுத்தான். தொங்கிறது வேற, தங்கிறது வேற. அது தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். பல பேத்துக்கு என்ன செய்யும்? அது என்ன மாட்டப்பட்டிருக்கு, என்ன எழுதிருக்கு ஒண்ணுமே இல்லை. என்னமோ அரபுல வித்தாங்க, அவ்வளவுதான். சவுதி போன 4 ஃப்ரேம் போட்டு பெருசு பெருசா வச்சிருந்தான், மாட்டியாச்சு. பரக்கத்து வந்துருமா அதுல? இன்னும் சில பேர் வாசல்ல என்ன செய்வாங்க? ஒண்ணு மாட்டி வச்சிருப்பாங்க. என்னது அது? சொல்லுங்க. ஆயத்துல் குர்சி மாட்டி வச்சிருக்கிறாங்கல்ல, சிறந்த அத்தியாயம் தான். அதனால நீ என்ன படிப்பினைய பெற்றேங்கிற? ஆயத்துல் குர்சி உனக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? நீ அதன் மூலம் படித்த படிப்பினை என்ன? உன்னுடைய குடும்பத்தை அதன் மூலம் நீ சீர்திருத்திய அம்சங்கள் என்ன? ஹாதாமின் பதில் ரப்பின் போட மாட்டிக்கிட்டா போதுமா? இது இறைவனுடைய அருள். ஆமா, நான் கொடுத்த அருள் தான். அந்த அருளிய வீட்டை நீ எப்படி வச்சிருக்கிற? குறிப்பா இது ஆண்களை விட, குடும்ப தலைவனை விட குடும்ப தலைவிக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது. காரணம் என்ன? அவங்க தானே இல்லத்து அரசி. இவர் இல்லத்தரசர் இல்ல, இவர் புரோட்டா கடை அரசர் தான். இவர் மல்லிகை கடை அரசர் தானே. நீங்க இல்லத்தரசி தானே, அரசி மாதிரி வச்சிருக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான்ல இல்ல குர்ஆன்ல, வதுகுருனமா யுத்லாஃபி புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்களுடைய இல்லங்களில் ஓதப்படுகிறதே வேத வசனங்கள், அதை மனப்பாடம் பண்ணுங்கிறான்ல. குர்ஆனை மனப்பாடம் பண்ணுங்கிறது வேற,
உங்க வீட்டில் ஓதப்படுகின்ற குர்ஆன் வசனங்களை நினைவில் வையுங்கள் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? சொல்லும் போது கூட வதுக்குருனேங்கிறான். வதுக்குருனா ஆம்பளைக்கு சொல்ற வார்த்தை. வதுக்குர் ஆண்களாகிய நீங்கள் நினைவில் வையுங்கள். வதுக்குருன பெண்களாகிய நீங்கள் நினைவில் வையுங்கள். பெண்பால்லே அல்லாஹ் சொல்றான். குர்ஆனுடைய வசனத்துல 33வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இதை மாட்டுங்க, முதல்ல மொழிபெயர்த்தே மாட்டுங்க. நீ ஆயத்தில் குர்சியை மாற்றதை விட நுழைஞ்ச உடனே இதை மாட்டிருங்களேன், மொழிபெயர்த்து மாட்டுங்க. மணி என்னாச்சு? ஒன்னஞ்சாச்சு. ஒரே ஒரு வசனம் வீட்டில் ஓதப்பட்டிருக்கிறதா? ஒத்த வசனம் ஓதுறதுக்கு உனக்கு வக்கு இருக்கா? முதல்ல ஈமானிய இல்லம் ஈமானிய இல்லம்னு நீங்க தான் பெருமையா சொல்றீங்க. இஸ்லாமிய இல்லம் என்ன? இஸ்லாமிய இல்லம் அரசாங்கத்தினுடைய பதிவில் இது முஸ்லிம்னுடைய வீடு. அதா அடிக்கடி திருமறை குர்ஆன் படிக்கணுமே, டெய்லி படிக்கணுமே. ஓய்வே இல்லாத ஒன்று என்னன்னா குர்ஆன் தான். ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீட்டிலும் அந்த குர்ஆன் பீரோவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஓய்வே இல்லாமல் ஒன்று உழைத்துக் கொண்டிருக்கிறது வீட்டில். ஓய்வே கிடையாது. அது என்னது? டிவி பார்க்கிறோமா இல்லையா? அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சமையல் அறையில் நின்னால் இங்க என்ன செய்யும்? அது வாட்டுக்கு ஓடிட்டே தான் இருக்கு. ஏன்னா அண்ணன் வருவாரு, அண்ணன் வரும்போது அதை பார்ப்பாரு. இவருக்கு சாப்பாடை வாயில வைக்கும் போது கூட அதை பார்க்கணும். அதை பார்த்து பார்த்து வாயில வச்சாதான் இறங்கும். இருக்கா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொல்றாங்களா இல்லையா? ஓய்வே இல்லாமல் பயன்படுத்த வேண்டியது திருமறை குர்ஆன். அது முழுமையாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஓவர் டைம் எடுத்து வேலை செய்யுது டிவி. சாத்தானியா இல்லாம அதுல என்ன அப்படி என்ன இருக்குதுங்கிற? டிவியில என்ன இருக்குது? கட்டுப்பாடு அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீ உன் பிள்ளைக்கு நீ எதை சொல்லி கொடுக்க மாட்டையோ அதை டிவி சொல்லி கொடுக்குது. முதல்ல இதை மாற்றணும். எதை? முஸ்லிம் சமுதாயத்தில் அடிக்கடி வீடுகளிலே திருமறை குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அப்பதானே வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு குர்ஆன்னா என்னன்னு தெரியும். எனக்கு குர்ஆன் ஓத தெரியல. காரணம் என்ன? ஏன் தாப்பனாரு அப்படி என்ன ஆக்கி விட்டு போயிட்டார். அவரையும் அப்படி அவங்க வாப்பா வீட்டில் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. பரம்பரை பரம்பரையா நம்மளுடைய சந்ததியில ஈமானிய உணர்வில்லாதவர்களாக மாத்திட்டு இருக்கிறோம். மாத்திட்டாங்க. குறை சொல்றோம் இல்ல? உன் பிள்ளைக்கு உங்க புள்ள குட்டிக்கு இனிமேல் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அது துரோகம் தானே. அது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதுல நீங்க கவனம் செலுத்தணுமா இல்லையா? பெருசா இல்ல. ஒரு இஸ்லாமிய இல்லத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? பைதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிகும் தஹிய்யத்தம் மின் இந்தில்லாஹ். நீங்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் அல்லாஹ்வுடைய பாக்கியமான வார்த்தை இருக்குது. என்ன வாக்கியம்? என்ன வாக்கியம்? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல. இது இஸ்லாமிய இல்லம். எந்த வீட்டிலே இந்த சலாம் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறதோ அது ஈமானிய இல்லம். வழக்கம் இல்லைன்னா சாத்தானிய இல்லம். ஏன்னா சைத்தான் தான் சலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டான் நம்மளுக்கு வந்து. இன்னைக்கு அந்த மாதிரியான வழக்கம் இருக்கிறதா? சும்மா கதவை தட்ட வேண்டியதே. கதவை தட்டி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஏன் சலாம் சொல்லு. ஏன் உனக்குன்னு சொல்லி மார்க்கத்தில் வந்து வழிமுறையெல்லாம் கிடையாதா? போற நுழையும் போதும் சலாம் இல்லை, பொண்டாட்டிட்டையும் சலாம் இல்லை. ஆடு கதவை திறந்து போட்டு போக வேண்டியதான். நம்ம வீட்டில் பரக்கத்து ரொம்ப கம்மியாக இருக்கு. 4 செலவாத்து நாரியாவை போட்டா தான் என்ன செய்யும்? பரக்கத்து வரும்னு தேவையில்லாத முசீபத்து பிடிச்ச அத்தனை வேலையும் செய்யறது. மோளோத ஓதறது பரக்கத்துக்காக வேண்டி, பாத்தியாவை ஓதுறது பரக்கத்துக்காக வேண்டி. இன்னமோ இதெல்லாம் வந்து சுண்ணத்தெல்லாம் முடிஞ்ச மாதிரியும்
இனி எங்கடா வேற சுண்ணத்து என்னடா இருக்குது, அதை செய்யணுமே இதை செய்யணுமே கண்டுபிடிச்சு இவங்க செய்யற மாதிரியும் இருக்கா இல்லையா? இத பழக்குங்க. சின்ன குழந்தையிலே பழக்கணுமா இல்லையா? வீட்டு வாசல்ல நீ வந்து நுழைஞ்சாவே என்ன செய்யணும்? சலாம் அலைக்குன்னு சொல்லிட்டு தான் வரணும்னு சொல்லி குழந்தைகளுக்கு நாம பழக்கணும். அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும்? அதிகமாக சலாம் சொல்லிட்டு உள்ள போகணும். இது என்னது? பொண்டாட்டிக்கு சலாம் சொல்றதுக்கு மட்டும் இவருக்கு கூச்சம், ரொம்ப வெக்கப்பான். சலாம் சொல்றதுல என்ன வெக்கம் இருக்குதுங்கிற? அது துவா தானேங்கிறாது. உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டமாக துவா தானே அது. அப்ப மனைவி புருஷனுக்கு சொல்றது, புருஷன் மனைவிக்கு சொல்றது எல்லாம் முடிஞ்சு போய். ஏன்னா அந்த மாதிரி நம்ம மாற்றப்பட்டோம். போன் எடுத்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? போன் எடுத்தோம்னா சலாம் கிடையாது, ஹலோ தான். ஹலோ, அதுக்கப்புறம் தான் சலாம் வரும். நீ தெரியுது நீ அப்துல் காதருக்கு தான் போன் பண்றேன்னு தெளிவா தெரியுது. உன் நண்பனுக்கு தான் நீ போன் பண்ற, அது என்ன ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லேங்கிறேன். இந்த கலாச்சாரம் வந்து பூந்ததுனால எதை வந்து நாம முதல்ல சொல்லணுமோ அதை நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். பாக்குறோமா இல்லையா? அது நம்ம வீட்டுக்குன்னு மட்டும் இல்ல, அடுத்த வீட்டுக்கு போனாலும் அப்படித்தான். சலாம்ங்கிறது சலாம்ங்கிற வார்த்தை மட்டும் இல்ல, அதுல பண்பாடு ஒட்டிட்டு இருக்குது, நல்லொழுக்கம் ஒட்டிட்டு இருக்குது. பக்கத்து வீட்டுக்கு போவோம் நம்ம, அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் வராது, மறுபடியும் சலாம், மறுபடியும் பதில் இல்லை. பேசாம வந்துட வேண்டியதானே. இவன் என்னன்னா அந்த வீட்டு இந்த ஓரமா ஒரு வழி இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடு அப்படி பின்னாடியே போவான். பின்னாடி போய் எங்க அவங்க வெளியே போயிருக்கானா, அவன் அங்க துணியை கழுவிட்டு உட்காந்துருப்பான் அவன் பொண்டாட்டி. அப்ப பின்னாடியே போறது, போய் என்ன செய்யறது? எங்க அவன் போயிருக்கான், எங்க போயிருக்கான்? உனக்கு தான் முன்னாடியே அனுமதி கொடுக்கல, நீ என்னது இப்படி வளைஞ்சு கிளஞ்சு என்னது கொல்ல வாசல் பக்கம் நீ என்னதுக்கு போற? இதுக்கு பேர நட்பு? தரங்கட்ட வேலை. இந்த தரங்கட்ட வேலையை வந்து உன்னை செய்தான் செய்ய வச்சிருக்கிறான் பாத்தியா? காரணம் என்ன? நீ உன் வீட்டுல இந்த அழகிய பண்பாடை கற்றுக் கொடுத்து அது ஈமானிய இல்லமாக நீ வைக்காத காரணத்தினால நீ அடுத்தாளுடைய இல்லத்தையும் நீ என்ன செய்யற? சாத்தானுடைய இல்லமாக மாத்துற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் கத்துக் கொடுத்தாங்களா இல்லையா? இதையெல்லாம் மக்கள் சொல்லும் போது சந்தோஷம் பண்ணங்க. நீ ஸ்கூலை விட்டு வரும்போது நான் பார்ப்பேன், நீ சலாம் சொல்றியா? சொன்னேன்னா நான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், சொன்னேன்னா நான் உனக்கு அந்த பேனா வாங்கி. இப்படி ஆர்வத்தை ஊட்டுங்களேன். பிள்ளைகளுக்கு 4 தடவை இப்படி ஆர்வம் ஊட்டினாவே அவங்களுக்கு பழக்கத்துல வந்துருமே. ஆனா நம்மளுக்கு அதுல எல்லாம் சந்தோஷம் இல்லை. எதுல சந்தோஷம்? எதை வந்து நம்முடைய குழந்தை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் வந்து டிவியை பார்த்து செஞ்சுச்சுன்னு வைங்களேன், காவால் ஐயா காவால் ஐயா, உடனே சந்தோஷம் இவங்களுக்கு. என்னது? பையனை பாரு, பிள்ளைய பாத்தியா எவ்வளவு தர, இப்படித்தானே வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக உன்னுடைய பிள்ளையை நீ கேடுகட்ட நிலையிலே வளர்த்தினால் நீ தாயே அல்ல, நீ தந்தையே கிடையாது. மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் ஆப்பு கொடுப்பான்னு நம்ம சொல்லுவோமே. மறுமையில அடிப்பானே இல்லையா? எப்படி வளர்த்தன? உன்னுடைய வீட்டில் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய சுன்னத்துகளை நீ கற்றுக் கொடுத்தையா? இப்படி நிறைய சுன்னத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம அவர்களுக்கு சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? அதே மாதிரி வீடுன்னு சொன்னா வீட்டுக்கு மண்ணறைக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. கபுஸ்தான் இருக்கு பாத்தீங்களா, மனிதர்களை புதைக்கக்கூடிய இடம். அங்க நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, போய் என்ன செய்ய மாட்டோம்? தொழுக மாட்டோம். கபுஸ்தால போய் யாராவது தொழுகுமா? ஏன்னா அது மண்ணறை, வணங்கப்படக்கூடிய இடம் அல்ல. இப்ப நம்மளுடைய ஈமானிய இல்லங்கள் எப்படி இருக்கு? என்னென்னமோ பிளான் பண்ணி கட்டுறீங்களா இல்லையா? சொந்தக்காரங்க வந்தா அவங்க தங்கறதுக்கு இப்படி ஒரு இடம், இது வந்து சாப்பிடுற இடம், இது பெட்ரூம், அப்படி ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து கட்டுறமே. உன்னுடைய மனதின் ஆழத்திலும் கூட தொழுவதற்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணெயே வரமாட்டேங்குது. ஏன் வரவே மாட்டேங்குது உனக்கு? சொந்தக்காரன் என்னையோ வர போறான், அவனுக்காக வேண்டி தனியா ஒரு 2 ரூம் கட்டுற, 5 நேரம் தொழுவனுமே. வீட்டினுடைய ஒரு ஓரத்திலேயே பார்க்கும் போது அந்த மாதிரியான ஒரு உணர்வு பிற மக்களுக்கு வருமா இல்லையா? நம்ம வீட்டில் வரும்போது தொழுகிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம், தனி இடமா இருக்கு. சொந்தக்காரங்க வரும்போது அவங்களுக்கு நினைப்பு வரும் இல்ல, நம்ம அன்னைக்கு போனோம், அவங்க வீட்டில் எவ்வளவு அழகா அதை பண்ணியிருக்கிறாங்க, நம்மளும் பண்ணுவோம். இப்படி அவங்க பண்ணுவாங்களா இல்லையா?
அதனாலதான் கடமையான தொழுகை இருக்கு பாத்தீங்களா, ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட உத்தரவு என்ன? கடமையான தொழுகைய பள்ளிவாசல்ல தொழுகுங்க, மீதி எல்லாமே போய் உங்க வீட்டுல தொழுது. காரணம் என்ன? அப்பத்தானே உங்க மனைவியும் தொழுவாங்க. நீ உன்னுடைய இல்லத்தை ஈமானிய இல்லமா காட்டும் போதுதான் நம்ம புருஷனே தொழுகிறாரு, நம்மளும் தொழுவோம். அம்மா அத்தாவே தொழுகிறாங்க. ஏன்னா சின்ன குழந்தை அப்படித்தானே, அம்மா அத்தா செய்யற மாதிரி தானே செய்யும். 4 தடவை தொழுகிட்டு இருக்கும் போது என்ன செய்யும்? அது வந்து சஃபல நிற்கும். நீங்க டிவி பார்க்கும் போது வந்து பக்கத்தில் உட்காருது இல்ல, பித்தனா பேசும் போது வந்து பக்கத்தில் உட்காருது இல்ல, தொழுகும் போது மட்டும் வந்து பக்கத்தில் நிக்காதா? அங்க ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கு பாரு, எங்க கூப்பிடுறோமோ அங்க வருவாங்க, அவ்வளவுதான். அது மாதிரியான ஒரு பண்படக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் அல்லாஹ் வந்து குழந்தைய படைச்சிருக்கிறான். அப்ப நாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு இது மாதிரியான உணர்வை ஊட்டி நமது இல்லங்களை இஸ்லாமிய இல்லங்களாக மாற்றினால் அவர்கள்ட்ட வந்து அந்த ஈமானிய விழிப்புணர்வு ஏற்படுமா, ஏற்படாதா? இன்றைக்கு அது மாதிரியான உணர்வை நம்ம வந்து விளங்கி வச்சிருக்கிறோமா, போதனை செய்யறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னாங்களா இல்லையா? ஒரு இஸ்லாமிய இல்லம் அதிகாலையில வந்து என்ன செய்யணும்? லைட் போட்டிருக்கும், ரொம்ப முக்கியமானது. மாற்றார்கள்ட்ட நீங்க பாப்பீங்களே, எவ்வளவு நல்ல பழக்கம். கௌசல்யா அப்படின்னு பாட்டு போட்டு பாத்தீங்களா? காலையிலேயே நடக்குமா? இங்க எத்தனை இஸ்லாமியர்கள் காலையினுடைய சூரிய உதயத்தை பார்த்திருக்கிறார்கள்? சூரிய உதயத்தையே பார்க்காத முஸ்லிம்கள். பாங்கி எதுக்கு சொல்லப்படுது? நல்ல விளங்கி இதெல்லாம் புடிச்சு அல்லாஹ் வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துவான் எல்லா விஷயத்தையும். சில விஷயங்களை மென்மையா சொல்லலாம், சில விஷயங்களை அல்லாஹ்வே கடுமையா தானே சொல்றான். மதலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலூஹா கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் என்ற வேதத்தை நாம் யாருக்கு கொடுத்தோமோ அவர்கள் அந்த தௌராத்தின் அடிப்படையிலே நடக்காமல் பொதி சுமக்கிற கழுதையா இருந்தான். வரலாறு புத்தகத்தை கொண்டு போய் கழுதை மேல வச்சா அதுக்கு என்ன விளங்குங்கிற? நீ எந்த புத்தகத்தை வச்சாலும் அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும். இது குர்ஆன், இது வேதம், இது அறிவியல் புக்கு, அதுக்கு தெரியுமா? அந்த மாதிரி இருந்தான். நான் தௌராத்தை யாருக்கு கொடுத்தனோ அந்த மக்கள்ல பல பேர் அந்த மாதிரி நீங்க இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாத்தீங்களா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றேனா இல்லையா? அதை நம்மளா சொல்றேன். இது பொதி சுமக்கும் கழுதைங்கிறான். அவ்வளவு கோபம் வருது இல்ல அல்லாஹ்வுக்கு? அப்ப அந்த மாதிரியான அறிவுரைகளை பின்பற்ற வேண்டிய நாம என்றைக்குங்க நம்ம ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்கிறோம்? என்னைக்கு எந்திரிக்கிறோம்? மத்த பாங்க விட கூடுதலான ஒரு வார்த்தை ஃபஜ்ருக்கு தான் இருக்கு, இருக்கா இல்லையா? அஸ்ஸலாத்து அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தூக்கத்தை விட தொழுகை மேலானது. யாருக்கு? இந்த பால் சப்ளை பண்றாங்களா அவங்களுக்கா? பேப்பர் போட போறானே அவனுக்கா? யாருக்கு மேலானது? உனக்கு தானே. வருத்தவன நம்மளுக்கு, நம்ம மேலேயே வருத்தம். நம்ம என்னடா இஸ்லாமிய இல்லங்கிற நம்மளே வந்து இந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இவர் நைட்டு ஃபுல்லா என்ன செய்ய பயங்கரமான வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். வாட்ஸ்அப்ல வேலை முடிக்கணும்ல, வாட்ஸ்அப்ல கொஞ்சம் வேலை இருக்குது, ஃபேஸ்புக்ல வேலை இருக்குது, டிவி பார்க்கிற வேலை இருக்குது, படுக்கிறத 3 மணி. அப்ப உனக்கு எப்படி தூக்கம் வருங்க? ரொம்ப லேட்டா தான் வரும். ஃபஜ்ர் நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த நேரம். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. அதிகாலை நேரத்திலே என்னுடைய உம்மத்தினர்களுக்கு நீ பாக்கியம் செய்வாயாக. ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை பண்ணாங்க. யாருக்கு? அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கிறாங்கல்ல. இஸ்லாமிய அதிகாலை நேரம்னா ஃபஜ்ர் நேரம். அப்ப ஃபஜ்ர் நேரத்தில் யார் எழுகிறார்களோ அவர்களுக்கு இறைவா நீ பரக்கத் செய்வாயாக ரசூலுல்லாஹ் வந்து பிரார்த்தனை செஞ்சாங்களே, அந்த பிரார்த்தனைக்குரியவர்களாக நீங்க எப்ப மாற போறீங்க? நான் எப்ப என் குடும்பத்தை மாத்த போறேன்? அதனால முதல்ல நம்ம இதை விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாமிய இல்லம், இஸ்லாமிய இல்லம் என்று சொன்னால் அதுக்குன்னு தனியா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கிடையாது. எல்லாம் நாம் கவனம் தவறிய விஷயங்கள்.
எதுல நம்ம கவனம் செலுத்தலையோ அது மாதிரியான நிறைய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப காலையிலே எழுப்புண்ணம்ல, நம்மளுடைய பிள்ளைகளை எழுப்புண்ணமா இல்லையா? ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவே ஈமான்ல தான் ஆரம்பிக்கணும். காலையில எந்திரிக்கும் போதே நம்ம சாத்தானிய இல்லத்திலிருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சா 8 மணிக்கு எந்திரிக்கிறோம். அது சாத்தானிய இல்லத்தில் படுத்து கிடக்கக்கூடியவன் தான் ஒருத்தர் 8 மணிக்கு எந்திரிப்பான். இஸ்லாமிய இல்லத்தில் உறங்கக்கூடியவர்கள் அவங்க எப்படி எந்திரிப்பாங்க? அதிகாலை நேரம் ஃபஜ்ருக்கு பாங்கு கேட்குதா, எந்திரிச்சிட வேண்டியதான். அப்படி நீங்க நல்லா கற்பனை பண்ண, அதை நம்மளுக்கு ஆசையெல்லாம் இருக்கும், ஒத்து வரணும் இல்ல. எனக்கு ஆசை இருக்கும், ஏன் பொண்டாட்டி ஒத்துக்கிறது இல்ல. மனைவிக்கு ஆசை இருக்கும், புருஷன் ஒத்துக்கிறது இல்ல. இருக்கா இல்லையா? எல்லாம் இந்த குரட்டை விடுகின்ற மக்களாக முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய பேத்தை நம்ம பார்க்கணும். இது முசீபத்தை நம்மளுக்கு கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது முசீபத்தை கொடுக்குன்னு பட்டியல் போட்டார்களோ 2 விஷயத்தை சொன்னாங்கல்ல. ஒன்னு என்ன? ஒன்னு சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த உணவுகள் எல்லாம் கீழே விழுந்ததுன்னு வைங்களேன், நம்மளுக்கு முசீபத் வரும். இன்னொன்னு என்ன? அதிகாலை எழ வேண்டிய நேரத்தில் உறங்கி கொண்டிருந்தால் முசீபத்து நிச்சயமா வரும். அப்ப நம்ம வீட்டுல முசீபத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது நம்ம புலம்பரம்னு சொன்னா என்ன காரணம்? நம்ம ஒப்பிட்டு பார்க்கணுமா இல்லையா? இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்து கொடுத்தாங்களா இல்லையா? அறிஞர்கள் கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யா புனைய அத்தனாமு ஃபிஸ்ஸா அல்லதி துக்ஸமு ஃபீஹல் அர்ஸாகு சொல்றாங்க. தன்னுடைய மகனை பார்த்து சொல்றார், உருவா சொல்றார். என்ன சொல்றாரு? மகனே, எந்த அதிகாலையில் ஏக இறைவன் ரிசுக்கை பங்கு வைக்கிறானோ அந்த அதிகாலையிலேயே நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, எந்திரிமா. தூங்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகிட்ட போய் சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம்? காலை நேரம் அல்லாஹ் ரிசுக்கு தரக்கூடிய நேரம், இந்த நேரத்திலேயே நீங்க தூங்குறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை எழுப்பியதாக நிறைய நபர்களுடைய அறிஞர்களுடைய கூற்றையெல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இன்னும் அதே ஜுபைர் சொல்றார், இன்னீல அஸ்மா பிர் ரஜுலி யனாமு அவ்வளுன் நஹாரி ஃபௌஸஹது ஃபீஹி. யாரையாவது காலங்காத்தால தூங்கக்கூடியவனாக நான் கேள்விப்பட்டால் அவனை பற்றி உண்டான மதிப்பே என்னுடைய உள்ளத்துல இருக்காது. யார் மேல எனக்கு மதிப்பு வரும்னு கேட்டா, இவர் காலங்காத்தால இருந்துச்சு பள்ளிக்கு போயிருவார், தொழுது போயிருவார், அவங்க வீட்டுல எல்லாருமே தொழுவாங்க, பிரகாசமா இருக்கு வீடு அப்படின்னு சொல்லி எந்த வீட்டை கேள்விப்படுறனோ அந்த வீட்டு மேல எனக்கு கண்ணியம் வரும். யாருடைய வீட்டில் இவங்க எந்திரிக்க மாட்டாரு, அவங்க விளக்கே போட மாட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறனோ அவங்க மேல எனக்கு கண்ணியமே வராதுங்கிறாங்க. சொன்னாங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொன்னாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுத்து நாம இஸ்லாமிய இல்லத்தை நிறுவி இருக்கிறோம். இது இஸ்லாமிய இல்லமாக மாறணும். இந்த இல்லத்துக்குள்ள வர்றதா இருந்தா அது நல்லா நெருங்கிய உறவாக இருந்தால் கூட இந்தந்த நேரத்தில் நீங்க அனுமதி பெற்றுதான் வரணும், இந்தந்த முறையில் நீங்கள் அனுமதி பெற்றுதான் வரணும். வீடுங்கிறதுனால அதை பொது இடம் மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஒரு சர்வசாதாரணமாக நீ கூட்டு குடும்பம் நல்லா வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அண்ணன் மனைவிய அந்த இடத்துல தான் வைக்கணும், தம்பி மனைவிய அதே லெவலுக்கு தான் வைக்கணும், வரம்பெல்லாம் மீறக்கூடாது. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, தாம் பொண்டாட்டிங்கிற மாதிரி பேச்செல்லாம் ஏன் வருது? அந்த இல்லத்தினுடைய வளர்ப்பு முறை, இதுல எல்லாம் இஸ்லாம் தலையிடு. உன்னுடைய இல்லம் எப்படி இருக்கணும்? கண்ணியமாக நடக்க வேண்டிய விஷயத்துல கண்ணியமா நடக்கணும். எதெல்லாம் மறைஞ்சிருக்கணுமோ அது மறைஞ்சிருக்கணும். அதே மாதிரி கூட்டுமுறை உணவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? சாப்பிட போறீங்களா, எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடு. ஒரு குடும்பம் சாப்பிட்றதா இருந்தா என்ன, எல்லாம் சேர்ந்து, இதெல்லாம் பரக்கத்துங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தகப்பனார் வரும்போது அவருக்கு தனியா வைக்கிறது, அண்ணா வரும்போது அவருக்கு தனியா வைக்கிறது, வேலைக்கு போயிட்டு தாமதமா வந்தா வைக்கிறதுங்கிறது வேற, எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்கிறாங்கல்ல ரசூலுல்லாஹ். பரக்கத்துக்கு உண்டான வழியை சொல்றாங்கல்ல, ஈமானிய இல்லம் என்பதற்கு விளக்கம் சொல்றாங்கல்ல. இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு புருஷன் கூட பொண்டாட்டி உட்காந்து சாப்பிட்டாவே நம்ம விமர்சனம் பண்றோம். இல்லை, எப்ப பார்த்தாலும் நீ புருஷன் கூட உட்காந்து சாப்பிட்ற, என்னத்தை சொல்றதுன்னு தெரியும். எப்ப பார்த்தாலும் அதான் மனைவி போய் கணவன் கூட போய் உட்காந்து சாப்பிட்டா அதை யாராவது குறையா சொல்லுவாங்க. உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? என்ன அவசரம்?
ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ சாப்பிட்டா உங்க கூட மனைவி சாப்பிடணும். ரசூலுல்லாஹ்ட்ட கூட கேட்பாங்களா, மா ஹக்வலா ஜௌஜதி அஹதீனா, எங்களுடைய மனைவியரின் மீது எங்களுக்கு என்ன கடமை, நீ சோறு போடுறது கடமைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. எப்படி சொல்றாங்க, அத்தமஹா இதா தைம்த, நீ உண்ணும் போது சாப்பாடு ஊட்டு. நீ சாப்பிட உட்காந்துட்டீல உன் வீட்டுல, மனைவி சாப்பாடு வாயில தூக்கி ஊட்டி விட, அதுல எல்லாம் ரசனை வரணும். பாருங்க, ஒரு இஸ்லாமிய இல்லத்தை ஈமானிய இல்லமாகவும் மாற்றி அந்த இல்லத்தை ஒரு மகிழ்வாகவும் மாத்துறாங்க பாத்தீங்களா, குடும்ப ஐக்கியத்தை கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா. மனைவிக்கு ஊட்டி விடு. பெருமானார் ஸல்லல்லாஹு இதே மாதிரி எத்தனையோ விதமான செய்திகளை நீங்க என்ன செய்யலாம், ஹதீஸ்களில் தேடி பார்க்கலாம். அது போன்ற சிறிய சிறிய விஷயங்களை பின்பற்றி நமது இல்லத்தை ஈமானிய இல்லங்களாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் என்ற அறிவுரையோடு முதலுரையை நிறைவு செய்யும். அன்பினியவர்களே, மார்க்க அறிவுரை என்பது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஃபதக்கிர் இன்னஹு தன்ஃபஉல் முஃமினீன். நீங்க உபதேசம் பண்ணிட்டே இருங்க, அது மூமின்களுக்கு பலன் தரும். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். யாருக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வேலை உபதேசம் பண்ணிட்டே இருங்க. பயன் யாருக்கு அளிக்கும் கேட்டா, மூமினாக இருந்தால் பயன் தரும் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றானா இல்லையா? இது மாதிரியான வசனங்களை எல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்னா வாய்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளை நாம் மாற்றுவதற்கு அது உறுதுணையாக அமையும். இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் சில விஷயங்கள் இருக்குது பாத்தீங்களா, அது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க தங்களை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா மாற்றிக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்படியான நிலவரங்கள் எல்லாம் இருக்குல்ல. உதாரணமா நம்ம இந்த ஜும்மாவுடைய சிறப்பெல்லாம் தெரியும். ஒன்னும் இல்லை, இப்ப இந்த ரேஷன் கார்டில் ரேஷன் கடைக்கு காலங்காத்தால 10 மணிக்கு வர சொல்றான். நீங்க அரிசியை வாங்கிக்கிங்க, சிறப்பு அரிசின்னு கொடுக்குறான். நம்ம எத்தனை மணிக்கு போவோம்? 10 மணிக்கு கூப்பிட்டா எத்தனை மணிக்கு போவீங்க? 9:30க்கு ஆட்டாவை பிடிப்பீங்க, அதானே? 9:30க்கு ஆட்டாவை பிடிச்சி 10 மணிக்கு ரேஷன் கடையில் நிற்போம். 10 மணிக்கு கொடுக்கறது நம்ம போய் 12 மணிக்கு நிற்போமா? நிற்க மாட்டோம்ல. எல்லாத்துலையும் கரெக்டா இருக்கமில்ல. ரீசார்ஜ் முடிய போகுது, இப்பவே சார்ஜ் பண்ணிடுவோம், இல்லை டக்குன்னு கட் ஆயிரும். இல்லை, எல்லாத்தையும் அதற்குரிய நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். ஆனா சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர சொன்னாங்கல்ல. உதாரணமா நம்ம ஜும்மா கூட எடுத்துக்கலாமே. நீங்களும் வேற வேற ஊர்களுக்கெல்லாம் போய் பார்க்கணும். கோயம்புத்தூர் போய் பாருங்க, சென்னை போய் பாருங்க. அங்க ஜும்மாவில் பங்கு பெறக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்க பாருங்க, பெரும்பாலும் பள்ளிவாசல் உள் பள்ளிவாசல் எப்படி நிறைஞ்சுதான் இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? மொத்த பள்ளியும் நிறையாது, ஆனா உள்பள்ளி எல்லாம் எப்படி இருக்கும்? நிறைஞ்சதா இருக்கு. சஃப்ல உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. இதுல எல்லாம் நம்ம போட்டி போடணும். சரி, இந்த வாரம் நம்மளுக்கு தவறி போயிருச்சு, இதுவரை நம்மளுக்கு அந்த சிறப்பு தெரியாம ஆகி போயிருச்சு, அடுத்த வாரமாக நம்ம என்ன செய்வோம்? நம்ம போய் பள்ளிவாசல் சஃப்ல இடம் பிடிக்கணுங்க. உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல சஃப்ல, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இப்ப உங்களுக்கு கிடைக்குமா? அவருக்கு கிடைக்குமா? அதுக்கு அடுத்த ஆளுக்கு கிடைக்குமான்னு கிடைக்காது. ஜும்மா கிடைச்சிடும். இவரு 100 மார்க் வாங்கிட்டு நீங்க மொத்தமாவே 40 மார்க் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. இதுல போட்டி போடணும். இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்ல, இருந்தாலும் இதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்ன செய்து அடிக்கடி பிறக்கிறார். இத்தனைக்கு அடிக்கடி தாவா செய்யப்படுகின்ற ஒரு பள்ளிவாசல், ஒரு ஜமாத் இது அப்படிங்கும் போது நம்மள்ட்ட இந்த மாறுதல் எல்லாம் என்ன செய்யணும்? அது ஏற்படும். எனது ஜும்மா உரைங்கிறது, ஜும்மா உரையை கேட்பதும் நன்மையான காரியம். அதை கேட்கறது முழுமையா விளங்குறதா இருந்தா நேரமா வரணும். இல்ல 1:20க்கு வந்துட்டு என்ன அஜத் என்ன பேசினார்னு விளங்கலைன்னா, என்ன அஜத் 1:20க்கு ஆரம்பிச்சாருங்க, அஜத் 1:20க்கு ஆரம்பிக்கிறார், அப்படி இல்லையில. அதனால இதுல எல்லாம் என்ன செய்யணும்? இதுல எல்லாம் மாற்ற வரணும். இதுல எல்லாம் மாற்ற வந்துச்சுன்னா அல்லாஹ் அதிகமா நம்மளுக்கு கூலியை தரதான் செய்வான். அது மாதிரியான அந்த மாறுதல்களை நிச்சயமாக வரக்கூடிய ஜும்மாவிலிருந்து நாங்கள் சபதம் எடுப்போம், நிச்சயம் வருவோம் அப்படிங்கறத அல்லாஹ்விடத்துல நம்ம சபதம் எடுக்கலாமா? சொல்லுங்க. வாக்குறுதி கொடுத்தா போதும், நம்ம மனம் தானே வேணும், வேற ஒன்னும் இல்ல. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவன என்ன ஆயிரும்? ஹார்ட் அட்டாக் வந்துருமே, ஏதாவது அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. இல்ல
அதனால அடுத்த வாரம் என்ன செய்யுங்க, ஜும்மாவுக்கு வந்து அந்த பாங் சொல்றதுக்கு முன்னாடியே வந்துரு, அவ்வளவுதான் விஷயம் என்று சொல்லி ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹி யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பாகி அலக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உதுகுருல்லாஹ யதுகுருக்கும் வதுவ யஸ்தஜிபு லக்கும் வலதிக்ருல்லாஹ் அல்லாஹு அக்பர்.